அந்த கவர்மெண்ட் கேஷ் வீடியோ போட்டிருந்தால அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அதுலேயே வந்து நான் ஜோனல் ஆஃபீஸ் போயிருந்தேன், நிறைய ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது நிறைய டைம் எடுக்கும். நான் சும்மா ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். அங்கே என்னென்னா என்னோட ஏரியா நர்ஸும் அங்கே தான் இருந்தாங்க, ஏதோ மீட்டிங்காக வந்திருந்தாங்க. ஸோ நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன்ல, அதுக்காக அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் அங்கே இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்கள வச்சே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஜோனல் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரமாக அவங்களே பேசிட்டு செக் பண்ணாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குமா, ஆனால் ஏன் கேஷ் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருத்தவங்க வந்தாங்க, இல்லை உங்களுக்கு கேஷ் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து என்னை வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்தாங்க. நான் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு அந்த ஜோனல் ஆஃபீஸர் எங்கே இருக்காங்க அவங்கள நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லவும், அந்த ஜோனல் ஆஃபீஸரை பார்த்துட்டு என்னோடய நர்ஸ் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, என்னோடய பிக்மி ஆப்பில் என்னோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸையும் கேட்டாங்க. அவங்ககிட்டயே ப்ராப்பரான பதில் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஜோனல் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்கன்னா, ஓகேம்மா நீ வந்து இதுக்கப்புறம் இங்கே அடிக்கடிக்கு வந்து போகணுன்ற அவசியம் இல்லை, உனக்கு மார்ச் எண்டு அப்படி இல்லைனா ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்து கேஷ் வந்துடும், பயப்படாதீங்க. அப்படி வரலைன்னா வந்து உங்கள் ஹஸ்பண்டை வர வச்சு நீங்கள் எனக்கு திருப்பியும் ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அங்கே இருந்து வந்துட்டேன். இது நிறைய சொல்லணும், நிறைய இருந்துச்சு, நிறைய பாலிடிக்ஸ் நடந்துச்சு உள்ள. ஸோ நான் அதை உங்களுக்கு ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நீங்களும் நிறைய பேர் வந்து டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க, கேஷ் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இவ்வளோ தான் இந்த ஜோனல் ஆஃபீஸரில் நடந்துச்சு. நீங்களும் வந்து உங்களோட 104 இல்லை 1100 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, ஒரு ½ hour வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கால் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.